இந்தியாவுக்கு ஆபத்தா? சீனா செய்யற இந்த ரகசிய வேலை தெரிஞ்சா அதிர்ந்துடுவீங்க. நம்ம அருணாச்சல பிரதேசத்துல இருந்து வெறும் 800 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பிரம்மாண்ட அணுவாயுத சாம்ராஜ்யமே உருவாகிட்டு இருக்கு. இது வெறும் நியூஸ் இல்ல, இந்தியாவோட பாதுகாப்புக்கே விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இப்போ எல்லாரும் அமைதியா இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சீனா சிச்சுவான் மாகாணத்துல இருக்கிற மலைகளுக்கு அடியில தன்னோட அணுவாயுத கிடங்க அசுர வேகத்துல விரிவுபடுத்திட்டு வருது. இது ஏதோ சாதாரண தளம் இல்ல. 60 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்து தப்பிக்க கட்டினது. இப்போ அதையே தூசி தட்டி பல ஆயிரம் விஞ்ஞானிகளை வச்சு ஒரு ரகசிய உலகத்தையே உருவாகிட்டு இருக்காங்க. சேட்டிலைட் படங்கள் இப்போ ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கு. சீனா கிட்ட இப்போ 600க்கும் மேல அணுவாயுத போர்க்கப்பல்கள் இருக்கு. 2030க்குள்ள இத 1000ஆ மாத்த பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம அருணாச்சல பிரதேசம் பார்டர்ல இருந்து ரொம்ப பக்கம். ஒரு பக்கம் கிராமங்களை ஆக்கிரமிக்கிற சீனா, இன்னொரு பக்கம் அணுவாயுதங்களை குமிக்குது. அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அப்புறம் உலகத்துல 3வது பெரிய அணுசக்தி நாடா சீனா உருவெடுத்துருச்சு. பென்டகன் அறிக்கையே சொல்லுது, இவங்களோட வளர்ச்சி வேகம் மத்த நாடுகளை விட ரொம்ப அதிகம்னு. புவிசார் நிபுணர் ரென்னி பாபியஸ் என்ன சொல்றாருன்னா, சீனா உலக வல்லரசாக துடிக்குது, அதுக்கு அணுவாயுதங்களை தான் ஆயுதமா பயன்படுத்துது. அடடா, யோசிச்சு பாருங்க, மலைக்குள்ள இவ்வளவு பெரிய ரகசிய வேலையா? இது நம்ம இந்திய எல்லையில பதட்டத்தை கண்டிப்பா அதிகமாக்கும். இது வெறும் சீனா அமெரிக்கா போட்டி இல்ல, ஆசியாவோட அமைதிக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்தியா இதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை இப்பவே தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவோட இந்த ரகசிய அணுவாயுத விரிவாக்கத்தை இந்தியா எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல முக்கியமான நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா